ஜொமேட்டோ. ஓகேங்களா? ஸோ ரொம்ப பாப்புலராக முன்னாடியிலேருந்து இருக்கிறத வந்து நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம இப்போ காம்படிட்டரை வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான டூல் என்ன அப்படின்றத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து ஸ்விக்கி. ஓகேங்களா? ஸோ நான் ஸ்விக்கி எடுத்துக்கிட்டேன். ஸ்விக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண உடனே வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். நம்ம இசிஜிலாம் வந்து எடுத்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஏப்ரல் 19 இன்னைக்கு டிரைவ் பண்ணது எல்லாமே காட்டும். ஓகேங்களா? எத்தனை மணிக்கு? 12:45, 12:45 ஆஃப்டர்நூன் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? நான் வந்துக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் வந்து இங்கே டவுன் ஆயிடுச்சு ஒரு 3:22க்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்மளுடைய பிஸ்னஸ் அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய காம்படிட்டரை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸ்விக்கிக்கு ஆப்போனன்ட் யாரு? ஜொமேட்டோ. ஓகேங்களா? ஸ்பெல்லிங் கரெக்டா? ஓகேங்களா? ஓகே. இப்போ ஸ்விக்கி ஜொமேட்டோ பார்த்தீங்க அப்படின்னா, ஜொமேட்டோ தான் கொஞ்சம் வந்து பீக்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஆனால் வந்து ஜொமேட்டோ வந்து கொஞ்சம் பீக்கில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகேங்களா? நம்ம இதில் வந்து காம்படிட்டர் எந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணலாம்னா, லாஸ்ட் ஒரு வருஷம் நம்ம எப்படி காம்படிட்டரும் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் ரொம்ப டாப் என்டர்பிரைஸ் லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த பாஸ்ட் 4 ஹவர்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாஸ்ட் 4 ஹவர்ஸ் பாருங்க. பாஸ்ட் டே நேற்று வந்து நான் பார்க்கணும் அப்படின்னா, நேற்று ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலராக தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் எப்போவுமே வந்து ஜொமேட்டோ வந்து பீக்லேயே இருக்கும். யாருக்காவது தெரியுமா ஏன் அப்படின்ட்டு? ஜொமேட்டோ ஏன் பீக்லேயே இருக்கு? யாருக்காவது இது பற்றின ஆன்சர் தெரியுமா? ஓகேங்களா? ஜொமேட்டோ வந்து அதிகமாக இப்போ பீக்கில் இருக்கே சார், இது வந்து ஸ்விக்கி வந்து டவுனில் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜொமேட்டோ வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஆன் டைம் டெலிவரி, ப்ரொவைடிங் ஆஃபர் சூப்பர், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். மோர் ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ். ஓகேங்களா? ஆனால் இந்த இதுவும் ஒன் ஆஃப் த திங் அப்படின்னு இருந்தால் கூட மெயினான விஷயம் என்ன தெரியுங்களா? ஜொமேட்டோ வந்து தமிழ்நாடு பீப்புள்ஸை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான். தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்து சென்டிமெண்டல் இடியட்ஸ். அவங்கள சென்டிமெண்ட்ல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு, ஓகேங்களா, எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபோன் வச்சுட்டே இருந்தீங்கன்னா டக்குன்னு ஜொமேட்டோலேருந்து ஒரு மெசேஜ் வரும். ஏய் சாப்பிட்டாச்சா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரி எத்தனை பேருக்கு வந்திருக்கு? அவங்க டைப் 1. ஓகே, நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ வந்து அவன் எப்படி ஸ்ட்ராட்டஜி மூலமா நம்ம சாப்பிட்டாச்சான்னு கேட்கறது யார் கேட்பா? நம்ம வீட்டில். ஓகேங்களா? அம்மா கேட்பாங்க, ஒய்ஃப் கேட்பாங்க, இல்லை நமக்கு தெரிஞ்ச க்ளோஸ் பர்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஆனா ஒரு ஃப்ரெண்டு மாதிரியோ ஒரு கேரிங்கா வந்து கேட்குறப்போ, யாரு இந்த மாதிரி நம்மளே சாப்பிட்டாச்சான்னு கேட்குறது, சரி உள்ள போய் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, உங்களுக்கு முருகலான மசால் தோசை ஆஃபர்ல இருக்கு. 120 ரூபா தோசை 75 ருபீஸ் தான் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த டிமாண்டை கிரியேட் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்மள நம்ம ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, சரிங்க சார். இப்போ நம்ம காம்படிட்டரை அனலைஸ் பண்ணிட்டோம். ஆனால் இப்படி வந்து எப்படி சார் அவங்க ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க? எப்படி வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா எல்லாரும்? அவங்க எந்த மாதிரி ஆட்ஸ்லாம் கொடுத்து கஸ்டமரை வந்து கிராப் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணுமா?
ஓகே, அதுக்குன்னு ஒரு டூல் இருக்கு, நான் சொல்றேன். ஓகேங்களா, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. facebook.com/ads/library. ஓகேங்களா, இதுக்கு நீங்க போகணும். ஓகேங்களா. ஸோ facebook.com/ads/library இதுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, நீங்க எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்றத ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இந்தியா, ஓகே. அதுக்கப்புறம் ஆட் கேட்டகரின்னு இருக்கும். ஆட் கேட்டகரி நீங்க வந்து பெரும்பாலும் நம்ம ஆல் ஆட்ஸ் அப்படி தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, ஜொமேட்டோன்னு கொடுக்குறோம். நம்ம டைப் பண்றோம். டைப் பண்றப்போ அஃபிஷியல் இந்த ப்ளூ டிக் வருதா, அந்த ப்ளூ டிக்கு எது அஃபிஷியலோ அதை தான் நம்ம வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா. இங்க வந்து யாராவது என்ன நம்பர் இருக்குன்னு சொல்ல முடியுமா? 860. 860 ரிசல்ட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். 860 அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து 860 ஆட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஆட்ஸ் என்னெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் ஜொமேட்டோல இப்போதைக்கு ஆக்டிவா இருக்கக்கூடிய, மேலே பாருங்க, இதெல்லாம் ஆக்டிவா இருக்கக்கூடிய ஆட்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஒரு ப்ரெடிக்ட் பண்றேன். ஒரு ஆட்ஸ் வந்து 30,000 ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா. நான் உங்களுக்கு வந்து கால்குலேட் பண்றேன். ஸோ 30,000 ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்டூ 860ங்களா, 860 ஆட்ஸ். ஸோ இது எவ்வளோ அப்படின்றத சொல்ல முடியுமா? 2 crores 58 lakhs கரெக்டா? 2 crores 58 lakhs பக்கா. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்க ஜொமேட்டோ வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா. அது என்ன சார் பாசிபிலிட்டி? அப்போ வந்து இதை விட அதிகமாக கூட இருக்கலாம், இதை விட கம்மியாக கூட இருக்கலாம். ஏன்னா ஒரு ஒரு ஆஃபருக்கும் வந்துட்டு அவங்க வந்து அமௌண்ட்டை வந்து இந்த ஆட்ஸ்க்கு மட்டும் நம்ம அதிகமாக ஃபேஸ்புக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், இப்போ ஆட்ஸ்லாம் வந்து எப்படி சார் அது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமுக்கு நம்ம பே பண்ணி தான் ஆகணும், கூகுளுக்குலாம் நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா. பே பண்ணுறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டாஸ் வந்து கொடுக்கும். அது எப்படி சார் அது அந்த அளவுக்கு வந்து கூகுள் வந்து கொடுக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த பிளாட்ஃபார்மில் நம்ம இந்த ட்ரைனிங்கில் நம்ம பார்ப்போம். சரிங்களா. இப்போதைக்கு வந்து காம்படிட்டர் எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டூல் சொல்லியாச்சு. அந்த காம்படிட்டர் இப்போதைக்கு எவ்வளவு வந்து ஆட்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா. இன்னும் ஒரு விஷயம் வந்துட்டு, ஒரு லாஸ்ட் இயர் வரைக்கும் இதில் ஒரு அப்டேட் இருந்தது என்னன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணணும் அவசியமே கிடையாது. இதுவே வந்து எவ்வளோ ருபீஸ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிடும். எப்போ இந்த ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றது இது வரைக்கும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது மொத்தமாக தான் காட்டும். ஓகேங்களா. அதுலேயும் நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இந்த மாதம் மட்டும் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ இப்போதைக்கு வந்து அதை வந்து எடுத்திருக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ நம்மளுடைய அமௌண்ட் வந்துட்டு இப்போ வெளியில கஸ்டம் ஆஃபீஸருக்கோ இல்லை வந்து இன்கம் டேக்ஸ்க்கோ தெரிஞ்சால் நம்ம இந்த படத்துலலாம் பயப்படுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து கூகுளுக்கு இவ்வளோ போகுது அப்படின்றத நம்ம யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஆப்ஷனை எடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ டோட்டலாக 860 ரிசல்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் அவங்க நடத்தக்கூடிய அந்த ஆட்ஸ். ஓகேங்களா. ஸோ குட் ஃப்ரைடேலேருந்து
நேத்து இன்னைக்கு தொடர்ந்து ஒரு 3 நாள் லீவ் அப்படின்றதுக்காக எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா எது ஈஸியா வந்து ஓடுமோ ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ காம்படிட்டர் நம்ம அனலைஸ் பண்ணி அவங்க பண்ற ஆட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேங்களா? நம்ம பார்த்தது ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ. ஓகேங்களா? சரி. இப்போ வந்துட்டு கீவேர்ட் ரிசர்ச் அப்படின்றது இருக்கு. கீவேர்ட்னா என்ன, யாருக்காவது சொல்ல முடியுமா? கீவேர்ட்னா என்ன? ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதை பத்தி தெரிஞ்சாதான் ஓகேங்களா நம்ம வந்து அடுத்து போக முடியும். ஓகேங்களா? கீவேர்ட் ரிசர்ச் நம்ம வந்து எதை வந்து நம்ம கூகுளில் வந்து நம்ம சர்ச் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்ம கீவேர்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த கீவேர்டை வச்சு எது சர்ச் பண்ணாலும் நம்மளது வரணும் அப்படின்றது தான் வந்து ஹேஷ்டேக். ஓகேங்களா? ஆமாம். இப்போ நம்ம பிரேஸ்லெட் ஜுவல்லரி இந்த மாதிரி நம்ம ஏதாவது சர்ச் பண்ணோம் அப்படின்னு நம்ம தேவைப்படுது அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணுவோம்ல. ஸோ இதெல்லாம் நம்ம எதெல்லாம் சர்ச் பண்ணுறோமோ அதுதான் கீவேர்டு. இது காமனாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் நம்ம பிஸ்னஸ் எதுவோ அதை வந்து மற்றவங்க சர்ச் பண்ணால் நம்ம பிஸ்னஸ் தான் வரணும். ரிசல்ட்லேயும் சரி இமேஜ்லேயும் சரி எல்லாமே நம்ம தான் வரணும். ஓகேங்களா? அது எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா, விஜய் சேதுபதி இந்த ரெண்டு பேர்ல யாரு டாப் அப்படின்னு சொல்லுங்க. சூர்யா, விஜய் சேதுபதி. சூர்யா. வேற மத்தவங்க? So, ஒருத்தர் வந்து சண்டைக்கே வர்றாரு, விஜய் சேதுபதி தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல, நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ உங்களுக்கு பிடிக்குன்றதை விட யாரு டாப் அப்படின்னு சொன்னா ஒரு கன்ஃபியூஷன் வருதுல்ல. சூர்யா ஓகே, அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய எஃபர்ட் கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல ரோலெக்ஸ் அப்படின்ற ஒரு இது கொடுத்தாரு, நல்லா இருந்தது. ஓகேங்களா? விஜய் சேதுபதி இப்போ ரீசெண்டாக வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேர்ல யாரு டாப் அப்படின்றப்போ கன்ஃபியூஷன் வருதா? இந்த கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்றவங்க டைப் சி. ஓகே, மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன் இருக்கு. ஓகேங்களா? நோ கன்ஃபியூஷன். ஓகே. இப்போ நானு, சூர்யா யாரு வந்து டாப்? சூர்யா. சூப்பர். ஓகே. இப்போ வந்து முன்னாடி வந்து ரெண்டு பேர் அப்படின்றப்போ நமக்கு வந்து கன்ஃபியூஷனாகவே இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு காமனாகவே தெரிஞ்சிச்சு. ஓகே. சூர்யா அப்படின்றத வந்து கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய பிஸ்னஸ்க்கு வந்து நீங்க என்ன மாதிரி ஹேஷ்டேக்கை வைக்கணும் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கன்ஃபியூஷனே இல்லாம இதை போட்டாதான் சர்ச் பண்றப்போ என்னோட பிஸ்னஸ் வரும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி பார்க்கறது அப்படின்றத நான் சொல்றேன் பாருங்க. ஸோ அதுக்கு ஒரு டூல் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய ப்ரௌசர் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகேங்களா? ஊபர் சஜஸ்ட் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ இது வந்து ஃப்ரீ டூல் தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுனா இதுக்குன்னு ஒரு சைன்இன் பண்ணி நீங்கள் ஒரு லாகின் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் நம்ம எப்படி அந்த ஆஹ், எத்- அஹ், அதாவது ஃபேஸ்புக் ஆட்ஸ் லைப்ரரி டூலில் நம்ம எப்படி நம்ம அதை செக் பண்ணோமோ இந்தியா அப்படின்றத நம்ம மாற்றணுமோ அதே மாதிரி நம்ம இதுலேயும் மாற்றணும். ஓகேங்களா? இந்தியா அப்படின்றது.
அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய ஃபீல்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போட்டால் நான் வரணும் அப்படின்றத நான் வந்து சூஸ் பண்ணி இந்த இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நான் சர்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு 3,01,000 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்க்ரீன் தெரியுது அப்படின்னா டைப் எஸ். ஏன்னா நான் அப்பப்போ ஸ்க்ரீன் மாத்துறப்போ நான் பாட்டுக்குன்னு பேசியிருக்க கூடாது, உங்களுக்கு தெரியணும், அதுக்காக நான் வந்து கேட்குறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3,01,000 அப்படின்னு சொல்லி ஹை அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த சர்ச் வால்யூம் வந்து ஹையா இருக்கு. ஓகேங்களா? இது நல்லதா இல்லை கெட்டதா? குட் ஆர் பேட்? ஸோ உங்க மைண்ட்ல நீங்க என்ன திங்க் பண்றீங்களா அப்படின்னு சொல்லுங்க. பேட் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கரெக்டா தப்பா சொல்லியிருக்கீங்க. குட். ஓகேங்களா? ஏன்னா குட். ஏன்னா இத்தனை பேர் வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத கூகுள் அதிகமாக சர்ச் பண்றாங்கன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஷன் சொல்லி போட்டிருக்கீங்க. அப்போ ரிப்ளை பண்றதா இது? ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு கீவேர்டை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து சர்ச் பண்றோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய பிசினஸ்க்கான கீவேர்ட் நீங்க என்ன வேணா போடலாம். பிரேஸ்லெட் ஷாப் அப்படி கூட நீங்க போடலாம் இங்க. ஓகேங்களா? போட்டுட்டு அதோட சர்ச் வால்யூம் வந்து ஹையா இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சர்ச் வால்யூம் ஹையா இருந்துச்சுன்னா இத்தனை பேர் வந்து சர்ச் பண்றாங்க, அப்ப இது இந்த கீவேர்டு வந்து ஹேஷ்டேகா போடுறதுக்கு யூஸ் ஆகும். நீங்க வந்து எஸ்இஓ இது யாருக்காவது எஸ்இஓ தெரியுது அப்படின்னா நீங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இப்போதைக்கு வந்து இந்த ஹேஷ்டேக் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத நான் ஒரு கீவேர்டாகவும் என்னோட ஹேஷ்டேக்காகவும் நான் போட போறேன் அப்படின்றத நான் இப்போ எனக்கு தெரிஞ்சிச்சு அதிகமான வால்யூம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே, இதை நான் சூஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? சூஸ் பண்ணிட்டு இது எதுக்காக சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, கீவேர்ட் செலக்ட் பண்றதுக்கான டூல் அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேங்களா, ஒருத்தர் வந்து ஒரு விமன் வந்து ஒரு பிசியோதெரபி கிளினிக் ஓபன் பண்றாங்க. நம்ம வந்து சேட்பேட்ல ஓபன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேட்பேட்ல ஓபன் பண்ணிட்டு அப்போ வந்து யோசிக்கிறாங்க எப்படி வந்து மக்கள் வந்து இந்த ஏரியால இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல நியர்பை ஏரியால இருக்கிறவங்க எப்படி சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இப்போ அவர் யோசிக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா லேடி பிசியோதெரபிஸ்ட்னு போடலாமா ஃபீமேல் பிசியோதெரபிஸ்ட்னு போடலாமான்னு ஒரு டவுட் வரும். ஓகேங்களா? இன்னும் நம்ம டீப்பா யோசிச்சோம் அப்படின்னா விமன் பிசியோதெரபிஸ்ட்னு போடலாமான்லாம் நமக்கு டவுட் வரும். அப்ப நீங்க இந்த மாதிரியான கீவேர்டை நீங்க அதிகமா போடுறப்போ கீவேர்ட் சர்ச் வால்யூம் கொஞ்சம் ஹையா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமா எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு அதை வந்து நீங்க எந்த போஸ்ட் போடுறப்போவும் நீங்க அதை வந்து ஹேஷ்டேகா நீங்க போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் எது சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கூகுள் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து ஃபெச் பண்ணி உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதோடைய ஒன் ஆஃப் த டூல் தான் ஊபர் சஜஸ்ட் சொல்லுவாங்க. கீவேர்ட் டூல் டாட் ஐஓன்னு இருக்கு, இன்ஸ்டா ஆன் அப்படின்னு இருக்கு. ஸோ மற்றது எல்லாமே பெய்ட் டூல் தான், காசு கொடுத்து நம்ம பார்க்க வேண்டிய டூல் தான். பட் இது வந்து ஃப்ரீயாக நமக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்கறது வந்து ஊபர் சஜஸ்ட். ஸோ அதனால வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ இது வந்து எல்லாமே ஃபேஸ்புக் பேஜ் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக் பேஜ் இந்த ரெண்டுத்துக்கும் யாருக்காவது வித்தியாசம் தெரியுமா? இது யூடியூப் லைவ் இல்லைம்மா, இது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். வில் அப்லோட் இந்த யூடியூப் லேட்டர். ஸோ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் இது ரெண்டுத்துக்கும் யாருக்காவது வித்தியாசம் தெரியுமா? இப்போதான் ஃபேஸ்புக் பேஜ் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா டைப் ஒன். ஆல்ரெடி ஃபேஸ்புக் பேஜ்ன்றது தெரியும் சார், ஆனால் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்னா டைப் டூ.
ஓகே. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறது, நம்மளுடைய போஸ்ட் வந்து பர்சனலாக போடுறது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்றத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அஸ் ஏ லைக் வாட்ஸ்அப் மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதில் என்ன ட்ராபேக் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் வந்து வெறும் 5000 பீப்புள்ஸை தான், ஓகேங்களா, 5000 பீப்புள்ஸை தான் உங்களால் வந்துட்டு நெட்ஒர்க்கில் வச்சுக்க முடியும் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில். ஆனால் ஃபேஸ்புக் பேஜ்ன்றது என்ன அப்படின்னா, ஓகேங்களா, நீங்கள் நிறைய பேர் வந்து நெட்ஒர்க்கில் வச்சுக்கலாம். பட் அதுக்காக மட்டும் அந்த பர்பஸ் கிடையாது. உங்களுடைய பிஸ்னஸை நீங்கள் இன்னும் வாஸ்டாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக பேஜ் அப்படின்றத ஒன்று கிரியேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இதில் வந்துட்டு இப்போ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போஸ்ட் எப்படி போகும்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் உங்களுடைய போஸ்ட் போகும் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கு போகும். ஓகேங்களா? நீங்க போட்ட போஸ்ட் அதோட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கப்புறம் ரன் ஆகாது. ஓகேங்களா? உள்ளுக்குள்ளேயே தான் ரவுண்ட் அடிக்கும். இதுவே நீங்க ஃபேஸ்புக் பேஜில் நீங்க பிஸ்னஸ் சார்ந்து நீங்க ஒன்று போட்டீங்க அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸ் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஈஸியாக நம்ம ட்ரைவ் பண்ணலாம், ஈஸியாக ப்ரோமோட் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து 5000 10,000 எத்தனை ஆயிரம் பேர் வந்தாலும் அந்த பேஜில் அவங்கள தக்க வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த பேஜுக்கும் அக்கௌண்ட்டுக்கான வித்தியாசம். அதே மாதிரி அக்கௌண்ட்டில் வந்து நம்ம ஆட்ஸ் ரன் பண்ண முடியாது. ஃபேஸ்புக் பேஜில் தான் நம்மளால ஆட் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1.1 பில்லியன் ஃபேக் அக்கௌண்ட்ஸை வந்து மெட்டா வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு. இப்போ நிறைய பேர் வந்து ஃபேக் அக்கௌண்ட்ஸ் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன் பர்பஸ்க்காக என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மெசேஜ் பண்ணி கிண்டல் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரியான அக்கௌண்ட்ஸ் வந்து 1.1 பில்லியன் ஃபேக் அக்கௌண்ட்ஸை வந்து இது தூக்கி இருக்கிறாங்க. அதை பேன் பண்ணியிருக்காங்க. ஃபேக் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க திருப்பி அதை லாகின் பண்ணி பார்த்தா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது, பிளாக் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி வந்து உங்களுடைய ப்ரொஃபஷனல் பேஜை கூட பேன் பண்ணுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் என் பிஸ்னஸ்க்காக வச்சிருக்கிறேன்னா வச்சிருக்கிறீங்க. பட் நீங்கள் அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஐடியலாக வச்சிருக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஐடியலாக இருக்கு, 2017 கிரியேட் பண்ணது இன்னும் இப்படியே இருக்கு அப்படின்னா, நீங்கள் இப்போ டக்குன்னு நீங்கள் ஏதாவது ஒன்று ப்ராசஸ் பண்ணாலுமே உங்கள் ஃபேஸ்புக் பேஜ் வந்து பிளாக் ஆயிரும். பிளாக்ல தான் இருக்கும். ஓகேங்களா? திருப்பி அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி, ஓகேங்களா, அதை வந்து ரெட்ரீவ் பண்ணி தான் நம்ம திருப்பி அந்த பேஜை வந்து ரீயூஸ் கொண்டு வர முடியும். ஸோ அதனால ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ணுறது ஈஸி. பட் அது வந்து ஒரு ஃபுல்லாக யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஃபேஸ்புக் பேஜை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம வந்து யோசிச்சு யோசிச்சு பேர் வைப்போமோ, அதே மாதிரி ஒரு கம்பெனிக்குன்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் முன்னாடியே ஒரு பேஜ் நேம் வந்து கிரியேட் பண்ணி டக்குன்னு அதை போட்டு கிரியேட் பண்ணிடணும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஐயோ அந்த பேர் வேண்டாம் இந்த பேருன்னு சொல்லி நீங்கள் அடிக்கடி ரீநேம் பண்ணி அந்த மெயினான செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாலே இமீடியட்டாக பிளாக் ஆயிரும். இதில் அதிகபட்சம் எந்த லெவலுக்கு சார் பிளாக் ஆகும்னா உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டை கூட பிளாக் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இதாக இருக்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப ஈஸி தான். பட் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பொறுத்து தான். நம்ம ரொம்ப ஹார்ஷாக போட்டு எது யூஸ் பண்ணாலுமே அது வந்து இதாக தான் ஆகும். ஓகேங்களா? அதனால நீங்கள் ஏதாவது கம்பெனிக்கு பேர் வைக்கிறதா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணணும். எப்படி அனலைஸ் எந்த மாதிரி பேர் வைக்கலாம், நம்ம பிஸ்னஸ்க்கு இந்த நேம் ரிலவெண்ட்டாக இருக்குமா அப்படின்றத பார்த்து தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம கீவேர்ட் டூல் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு போஸ்ட்டை வந்து நான் ப்ரோமோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, இதுக்குன்னு ஒரு டூல் இருக்கு. போ நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய போஸ்டரில் ரொம்ப அதிகமான கண்டென்ட்டும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு வந்து 80-20 ரூல் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு டூல் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் ஓவர்லே டூல் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ என்னுடைய ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு?
ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெக் வைஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதை நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் வந்து அப்லோட் யுவர் இமேஜ்னு இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் எந்த போஸ்ட்டை நீங்கள் வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்களோ, எந்த இமேஜை அதை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அப்லோடுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் எடுத்துக்கும். எடுத்துட்டு அது ஃபெச் ஆகிட்டு கீழே வந்துடும். ஓகேங்களா? நம்ம வேற ஒரு இமேஜ் சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து சர்வர் டவுனாக இருக்கும். இப்போ நம்ம அப்லோட் பண்ண இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்க்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கெல்லாம் டெக்ஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு கிளிக் பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போ இங்கே டெக்ஸ்ட் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே டிக் பண்ணணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கு அப்படி எங்கெல்லாம் டெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுதோ அதெல்லாம் கிளிக் பண்ண பண்ண இங்கே வந்து உங்களுக்கு வந்து 12% அந்த மாதிரி வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 16%. இன்னொன்று வந்து டெக்ஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து கிளிக் பண்ணோம் 20%. அப்போ 20% கண்டென்ட்ன்றது ஓகே. பாக்கி இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து டிசைனாக இருக்கணும். இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி பற்றி ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த தமிழ்நாடு எம்பளம் இல்லை யூபிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் பற்றின ஒரு பேக் ட்ராப்பு, ஸோ அந்த மாதிரி ஒன்று பின்னாடி வச்சுட்டு மற்றபடி கண்டென்ட் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கணும். ஓகேங்களா? மினிமம் ஒரு 24 கூட ஓகே. பட் அதை தாண்டி நீங்கள் எது கிளிக் பண்ணாலும் ரெட்ல மாறிடும். ஓகேங்களா? இந்த இமேஜ் வந்து ஃபெச் ஆகல. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த ட்ரைனிங் முடிச்சு நீங்கள் செக் பண்ணுங்க. ஸோ எங்கே டெக்ஸ்ட் இருக்கோ நீங்கள் அங்கே மட்டும் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 44 அப்படின்னா ரெட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஆட்ஸ்க்காக எடுத்துக்க வேண்டாம். போஸ்ட்டுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். சார் நான் போஸ்ட்டு தான் சார் போட போகிறேன்னா நீங்கள் தாராளமாக போஸ்ட்டுக்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஆட்ஸ்க்காக ஏன் சார் வந்து இந்த கண்டென்ட் கம்மியாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், 80-20 ரூலில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய ஆட்ஸ் வந்து இன்னும் பக்காவாக வந்து டிரைவ் ஆகும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இல்லைன்னா அது வந்து அப்படியே வந்து அது என்னன்றத கூகுள் வந்து க்ரால் பண்ணும். நீங்கள் ஆட் ரன் பண்ணிட்டீங்கன்னா உடனே ஆடு வந்து சக்ஸஸ் ஆகாது. ஃபஸ்ட்டு அது நீ என்ன ஆட் ரன் பண்ணுறீங்கன்னு அது கூகுள் வந்து பார்க்கும். ஒரு ஆட்டோமேட்டட் டூல் மூலமாக பார்க்கும். அதில் வந்து கூகுள்னு ஒரு அல்காரிதம் வச்சுருப்பான். இந்த மாதிரி ஏதாவது வந்து டேட்டிங்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது அனானமஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 18+ அந்த மாதிரி ஏதாவது வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஆட்ஸை வந்து பிளாக் பண்ணிடும். அதே மாதிரி பிஃபோர் ஆஃப்டர் அப்படின்ற மாதிரி ஆட்ஸ், இந்த மாதிரி போஸ்டர் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. முன்னாடி என்னோட ஹேர் இவ்வளோ தான் இருந்தது, இப்போ இவ்வளோ பெருசாச்சு அப்படின்னு சொல்லி. இந்த பிஃபோர் ஆஃப்டர் ஆட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி ஃபேஸ்புக் வந்து பிளாக் பண்ணி விட்ருவோம். ஏன்னா அதை யூஸ் பண்ணிட்டு சில பேருக்கு இதாகும், சில பேருக்கு வந்து அலர்ஜி ஆகி ஏதாவது ஆச்சுன்னா அது வந்து நம்ம ஃபேஸ்புக் கிட்டேயே நம்ம காம்பன்சேஷன் வாங்கலாம் அப்படின்ற லெவலுக்கு இருக்கு. அதனால தான் வந்துட்டு ஃபேஸ்புக் இதெல்லாம் பயந்துட்டு இல்லை நான் அதெல்லாம் ப்ரொமோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு செட் ஆஃப் இது இருக்கு. அப்போ வந்து சார் என் பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் சார், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் சார், முன்னாடி பிம்பிள் இருக்கு அப்படின்னா இப்போ மாறிடும் அந்த மாதிரி. அப்போ உங்களுக்கு பண்ண முடியாதானா பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து இப்போ ஃபுட்டுக்கு வந்து எப்படி எஃப்எம்சிஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃப்சிசிஐ அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் இருக்குதோ, அதே மாதிரி ஸ்கின் கேருக்குன்னு நீங்கள் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அதை அப்லோட் பண்ணி நம்ம கிளைம் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால 80-20 ரூலில் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்களா? இப்போ இது மாதிரி வந்து ஒரு ஃபியூ கண்டென்ட் நீங்கள் போட்டுட்டு
அந்த கீவேர்ட் செலெக்ஷன் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்காக தான். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி 3 லேக் வால்யூம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த 3 லேக் வால்யூமை இப்படி இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுலயே பாருங்க 52 மில்லியன் போஸ்ட் போட்டிருக்காங்க. அதை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஹேஷ்டேக் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதை கிளிக் பண்ணிடணும். ஓகேங்களா? நீங்க இதை கிளிக் பண்றப்ப இது ப்ளூவா மாறிடணும். ஓகேங்களா? ஓகே சார். சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரி கிரியேச்சர் அப்படின்னு ஒரு 2 வேர்டு இருக்கு சார். அதை எப்படி சார் நான் போடுறது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட்டிவ் டிசைன்ஸ் இதுதான் சார் என்னுடைய ஹேஷ்டேக். இது எப்படி சார் போடுறதுன்னா, 2 விதமா நீங்க போடலாம். அதை நான் சொல்லித்தரேன். கிரியேட்டிவ் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி காமனா சேர்த்துட்டும் போடலாம். அப்படி இல்லைன்னா இப்படி அண்டர்ஸ்கோர் வச்சு கூட நீங்க போடலாம். ஓகேங்களா? ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து இந்த மாதிரி சேர்த்தே போடணும், இல்லைன்னா நீங்க அண்டர்ஸ்கோர் வச்சு போடணும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து ப்ளூ ஆகாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ளூ ஆகுன மாதிரி ஆகாது. ஆனால் ஒன்ஸ் நீங்க வந்து போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ப்ளூவா மாறிடும். அது ஒரு ஹேஷ்டேகா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் சார். இது வந்து வெறும் கண்டென்ட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் கிடையாது. நீங்க வந்து இன்பிட்வீன்ல கூட நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்க இப்படி கூட போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் போஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இந்த ஸ்கிரீன் தெரியுது அப்படின்னா டைப் ஏ. ஓகேம்மா. ஸோ இது வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங்கே போடுறப்போ என்ன ஆகும்னா, நிறைய பேர் படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஏய், இது ஏதோ ஹைலைட் பண்ணியிருக்கு என்னது அப்படின்னு சொல்லி. ஸோ அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ ப்ளூ ஆகாது. ஆனால் நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ளூ ஆயிரும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ண இப்போ நம்ம லேர்ன் பண்ண டூல் எல்லாமே இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? நம்ம மொத்தம் எத்தனை டூல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்றது யாராவது சாட்பட்டில் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் என்ன டூல் பார்த்தோம்? ஓகே, 3 டூல் பார்த்தோம். சில பேர் 5ன்றீங்க. ஓகே. கூகுள் ட்ரெண்ட்ஸு, அப்புறம் ஃபேஸ்புக் ஆட்ஸு, ஃபேஸ்புக் அந்த 80-20 ரூல், அதுக்கப்புறம் கீவேர்ட் டூல். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஷார்ட்டாக நீங்கள் வந்து அனுப்பக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நோட் பண்ணுறதா இருந்தாலுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, கூகுள் ட்ரெண்ட்ஸ் ஃபார் ஐடென்டிஃபை தி காம்படிட்டர் அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒன்று போட்டால் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறப்போ ஷார்ப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம இந்த 1.5 to 2 ஹவர்ஸில் நம்ம வந்து எதெல்லாம் கவர் பண்ண முடியுமோ உங்களுக்கு அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட் அண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு நான் சொல்லிடுவேன். பட் நீங்கள் டக்குன்னு நோட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபைனலாக ட்ரைனிங் முடிச்சு நீங்கள் பார்க்குறப்போ இது எதுக்கான டூல்னு மறந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அட் லாஸ்ட் வந்து நம்ம ஒரு ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா,
ஓகேங்களா? எல்லாருமே அவங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவரில் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சின்ன லெவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுடைய வருஷத்தில் டர்ன் ஓவரில் 7 to 8% வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு மிடில் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10% வந்து அவங்களுடைய ஆனுவல் டர்ன் ஓவரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக. ஒரு பெரிய லெவல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15% வந்து அவங்களுடைய வருஷத்தோடைய வருமானத்தில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கிறனால தான் அவங்க வந்து ஜொமேட்டோ மாதிரி இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து சார் நியூஸ் பேப்பர் ஆட்ஸ்க்கும் டிவி ஆட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? நியூஸ் பேப்பர் ஆட்ஸ்க்கும் டிவி ஆட்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் வந்து நான் போட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நான் ப்ரொமோட் பண்ணுறேன். 2 ஹவர்ஸ் ஃப்ரீ ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு வந்து நான் நியூஸ் பேப்பரில் ஆட்ஸ் கொடுக்குறேனாலோ இல்லை டிவியில் ஆட்ஸ் கொடுக்குறேனாலோ அதுக்கு வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ தாஜேஷ் பிரதர் கரெக்டாக சொன்னார், டிவி காஸ்ட் ரொம்ப ஹை சார் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இன்னொருத்தவங்க வந்துட்டு அதோட அட்வான்டேஜும் சொல்லியிருக்காங்க சார். ஐ கான்டாக்ட் ஈஸி டு கேட்ச் சார், நல்லா இருக்குமே பார்க்க அப்படின்றாங்க. இப்போ நான் வந்து இந்த 2 ஹவர்ஸ் ஃப்ரீ ட்ரைனிங்க்கு வந்து நியூஸ் பேப்பர்லையோ இல்லை டிவி ஆட்ஸ்க்கோ நான் ப்ரோமோட் பண்ணியிருந்தேன்னா அது வந்து இந்த நம்ம சென்னை சர்க்கிளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பேப்பர் யாருக்கெல்லாம் போயிருக்குமோ அதில் வந்து இப்போ 500 பீப்புள்ஸ்க்கு போயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 பீப்புள்ஸில் 300 பீப்புள்ஸ் வந்து அதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க. ஐ 2 ஹவர்ஸ், ஐயோ இது கண்டிப்பாக அட்டன் பண்ணோம் இன்னைக்கு ஈவினிங்கா, சரி கண்டிப்பாக அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெடி ஆகி இது பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு மறந்தும் போயிடுச்சு. ஏதோ ஒரு வகையில் அந்த பேப்பரில் வந்து ஜூம் ஐடி கொடுத்துருக்கேன், அது பேப்பரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டிவி ஆட்ஸில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆக்ட்ரஸையோ இல்லை ஆக்டரையோ வச்சு ப்ரொமோட் பண்ணுறேன். அவர் வந்து ஏதோ சொன்னார், பட் அது வந்து ஒரு நாளுக்கு தான் நான் பே பண்ணேன். அவர் ஒரு நாளில் அந்த ஆட் ரன் ஆகி முடிஞ்சிடுச்சு. மறுநாள் அவர் அட்டன் பண்ணோன்னா அந்த ஆட்ஸ் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? ஆனால் பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் அது வந்து இல்லாமல் போயிடும். இப்போ இதில் என்ன சார் ட்ராபேக் கேட்டிங்கன்னா, இதில் எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்றத என்னால் தெரிஞ்சிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம என்ன சொல்ல வரோன்றதை தாஜிஸ் பிரதர் சொல்லிட்டாரு. அவர் நம்மளுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் தான். ஸோ கிரேட். இப்போ என்னன்னா நீங்கள் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்றது என்னால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு 500 பேருக்கு பேப்பர் கொடுத்துருக்கேன்னா அதில் எத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு என்னால் பார்க்க முடியலை. ஓகேங்களா? நீங்கள் ரீச் பண்ணணும்னு நினைச்சாலும் என் நம்பர் உங்களுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ என்னதான் ஹை காஸ்ட்டாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி ப்ரொமோட் பண்ணாலுமே இந்த ட்ரெடிஷ்னலான நியூஸ் பேப்பரும் டிவி ஆட்ஸ்க்கும் அட் லாஸ்ட் வந்து ரிசல்ட்டுன்றது ரொம்ப கம்மி தான். ஓகேங்களா? நம்மளால வந்து ட்ராக் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே சார், இப்போ நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் டிவி ஆட்ஸ் பற்றி தெரிஞ்சது. இப்போ கூகுள் ஆட்ஸ் ஃபேஸ்புக் ஆட்ஸ்க்கு என்ன சார் வித்தியாசம்? காமனாக இந்த மூணுக்கும் சேர்த்து ஒன்று சொல்லுங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர் ஆட்ஸ்க்கும் டிவி ஆட்ஸ்க்கும் நான் சொன்ன மாதிரி ட்ரேஸ் பண்ண முடியாது. யாருக்கு பிடிச்சிருக்கு யார் இதுக்கு பிடிக்கலன்னு என்னால் மானிட்டர் பண்ண முடியாது. ஆனால் கூகுள் ஃபேஸ்புக் மூலமாக நான் ஆட் ரன் பண்ணால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ உங்களை யாருக்கெல்லாம் வந்து இதை இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்றத என்னால் ட்ராக் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு நிமிஷத்துக்கு நான் வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் வந்து எத்தனை செகண்ட் பார்த்துருக்கீங்கன்றது என்னால் பார்க்க முடியும். ஓகேங்களா? அது பார்த்தவங்க வந்து எத்தனை பேர் வந்து மென், எத்தனை பேர் வந்து விமென் அப்படின்றது என்னால் பார்க்க முடியும். அவங்களுடைய ஏஜ் ஃபேக்டர் என்ன அப்படின்றதையும் ஓரளவுக்கு ஜட்ஜ் பண்ண முடியும். அவங்களோட லொக்கேஷன் எங்கேருந்து பார்த்துருக்குறாங்கன்றதும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அவங்க யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்டா, ஐஓஎஸ்ஸா, டேபா, கம்ப்யூட்டரான்றதையும் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக இது பண்ணலாம். ஓகேங்களா? ஈஸியாக மெஷர் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சவங்க யாருன்னு சொல்லி நீங்கள் ஒரு பட்டனை டச் பண்ணால் போதும். ஹாய், ஹவு கேன் வி ஹெல்ப் யூ அப்படின்னு என் சைட்லேருந்து மெசேஜ் வரும். அப்போ நீங்கள் ஒன்று கேட்பீங்க, சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ரோக்ராம். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே ஜாயின் நவ், திஸ் ஆர் த இன்ஃபர்மேஷன்,
ஜாயின் அட் 7 p.m. அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டடாக செட் பண்ணி கூட வைக்கலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லாம் வந்துட்டு ஏஜ் ஃபேக்டர், இத்தனை ஏஜுக்குள்ளே இத்தனை ஏஜ் வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு மட்டுமே இந்த ஆட் ரன் பண்ணணும்னு சொன்னாலும் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ஆட் ரன் பண்ணலாம். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இன்ட்ரெஸ்டட் இல்லாதவங்களுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஓகே சார், இவ்வளோ விஷயம் நம்ம இது பண்ணிட்டோம். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஆட்ஸ் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு தெரியாதனமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் நீங்கள் தெரியாமல் கை வச்சு தொட்டாலுமே நீங்கள் அது இன்ட்ரெஸ்டட் பீப்புள்ன்றத ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக் கூகுளும் கால்குலேட் பண்ணிடும். பண்ணிட்டு என்ன ஆகும்னா உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டடாகவே உங்களுக்கு ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? எத்தனை பேர் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் அப்போ கேட்டப்போ நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ நான் சொல்கிறத எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டைப் 1, அப்படி ஃபேஸ் பண்ணல சார்னா டைப் 0. என்னன்னா, அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிருப்பீங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் இது வந்து ரேட் அதிகமாக இருக்குது, இல்லை வேறு கலர் பார்க்கலாம், சரி எதுக்கும் விஷ்லிஸ்ட்லேயோ இல்லை ஆட் டு கார்ட்லேயோ போட்டு வைக்கலாம்னு சொல்லி போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டாவோ யூடியூபோ ஃபேஸ்புக்கோ வந்தீங்கனாலும் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டை போட்டு வச்சிங்களோ அது அப்படியே ஆட்ஸாக எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கிறவங்க டைப் 1, இல்லைன்னா 0. ஓகே, சித்திக் பிரதர் மட்டும்தான் பார்த்துருக்கீங்களா? ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாரும் பார்த்துருப்போம். சார் நான் வந்து அமேசானில் தான் சார் அந்த ப்ராடக்டை போட்டு வச்சேன், ஆனால் நான் ஃபேஸ்புக் போகிறப்போ எப்படி சார் அதே ப்ராடக்ட் வந்து எனக்கு ஆட்ஸாக வருது தெரியலையே சார். ஓகேங்களா? அதே மாதிரி இன்ஸ்டாவில் போனாலும் அதே ஆட்ஸ் வருது சார். நான் எந்த ப்ராடக்ட் நான் வந்து போட்டு வச்சேனோ அதே வருது சார். இதுக்கு எல்லாமே காரணம் வந்து என்னன்னா, ஓகேங்களா, உங்கள் டேட்டாஸை வந்து நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கு ஒரு கோடு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா பிக்சல் கோட். ஓகேங்களா? இங்கே ரைட் ஹேண்ட் சைடு தெரியுதா பிக்சல் கோடு? ஸோ இந்த மாதிரியான ஒரு கோடு வந்து ஃபேஸ்புக் வந்து கொடுத்துருவோம். சரியா? ஸோ இந்த கோடில் இங்கே வந்து க்ரீன் கலரில் வந்து பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சார் இது என்ன சார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் வந்தால் நீங்கள் வந்து கோடிங்லாம் சொல்லி தரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கோடிங்னா நம்ம வந்து இதை பற்றி நாலேஜ் இருக்கணுமான்னா அந்த அளவுக்கு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு டிராஃப்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ஹைலைட் பண்ணி பாருங்க, ட்ராக் ஆட் டு கார்ட் அப்படின்னு இருக்கு. ட்ராக்னா நான் கமெண்ட் கொடுக்குறேன் நீ எதை ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இந்த ரைட் ஹேண்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? நான் அதில் தான் ஸ்க்ரீனில் தான் இருக்கிறேன்னா அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, அதில் தான் இருக்கிறேன். ட்ராக் அப்படின்னு சொல்லி நான் கமெண்ட் கொடுக்குறேன். அப்போ அது கேட்குது எதுக்கு சார் பண்ணணும் அப்படின்னா, ஆட் டு கார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நான் ஃபேஸ்புக்கில் பிக்சல் கொடுப்பான். அதை வந்து நான் என்னுடைய வெப்சைட்டில் வைப்பேன். ஓகேங்களா? அப்போ என்னோட வெப்சைட்ல யாரெல்லாம் வந்து ஆட் டு கார்ட்ல போட்டு வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆட்ஸ் காட்டணும். மற்றபடி சும்மா வந்துட்டு போறவங்களுக்குலாம் அதே ஆட்ஸ் காட்டுறதுக்கு எனக்கு ஸ்பெண்ட் பண்றதுக்கு பணம் இல்லை. ஆட் டு கார்ட்ல போட்டு வச்சவன் மட்டும் எதுக்கு போட்டு வைப்பான்? அவன் கண்டிப்பா வாங்குறதுக்காக. அப்போ அதுக்கு மட்டுமே நான் வந்து இந்த பிக்சலை பேஸ்ட் பண்றேன் அப்படின்னா இதுக்கு மட்டும் பண்ணுவாங்க. ஓகேங்களா? டு வி நீட் சிஸ்டம்னா என்ன சிஸ்டர், புரியல. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து ஃபோன் ஓகே தான், பட் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு லேப்டாப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இப்போ நீங்கள் ஃபோன் மூலமாக ஈஸியாக பூஸ்ட் பண்ணலாம், ஈஸியாக வந்து பூஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இன்ஸ்டாவில். அப்போ வந்து இப்போ எப்படி உங்களுக்கு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டும் வேற, ஃபேஸ்புக் பேஜும் வேறன்னு சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் பூஸ்ட்ன்றது வேற, ஃபேஸ்புக் ஆட்ஸ்ன்றது வேற. ஓகேங்களா? ஃபேஸ்புக் பூஸ்ட்ன்றது அது வந்து ஜஸ்ட் பூஸ்ட் பண்ணும் அவ்வளோதான். அது உங்களுடைய சர்க்கிள்க்கு மட்டும் ஒரு ரொட்டேஷன் கொடுத்துட்டு விட்டுரும். அதில் வந்து ப்ராஃபிட் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து ஒரு 10%
ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது மூலமா யாராவது நம்ம கிட்ட என்கொயரி பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட் கிடைக்கும், இல்லை கோர்ஸ் வாங்குவாங்க, அதெல்லாம் ஓகே. பட் 90% பாசிபிலிட்டி கம்மி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி லேப்டாப் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறப்போ அதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு ஆட்ஸ் மேனேஜர்னு ஒன்று நம்ம கிரியேட் பண்ணோம், அது மூலமாக தான் நம்ம ஆட்ஸை ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் ஜாயின் பண்ணுறப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஆட் டு கார்ட் அப்படின்னு நான் கொடுத்ததில் யாருக்கெல்லாம் வந்து ஆட் டு கார்ட் போட்டு வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த ஆட்ஸ் வந்து ரீடார்கெட்டிங்காக காட்டும். இது ரீடார்கெட்டிங் நான் வந்து செட் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு ஒரு வாரத்துக்கு இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்ற மாதிரி நான் செட் பண்ணுறேன்னா அந்த ஒரு வாரம் மட்டும் அந்த ஆட் ரன் ஆகும். அதுக்குள்ளே மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் வாங்கிடுவீங்க. ஓகேங்களா? ஓகே, சரி வாங்குவோம், இது அன்னைக்கு பார்த்தோமே அப்படின்னு சொல்லி வாங்கிடுவீங்க. இதுதான் ப்ராசஸ். ஓகேங்களா? இந்த இந்த பிக்சல் கோட் மூலமாக தான் நம்ம வந்து ரீடார்கெட்டிங் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு அடிக்கடி அமேசானில் பார்த்ததெல்லாம் வேற ஒரு ஆப் மூலமாக வருது அப்படின்னா பிக்சல் மூலமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓகே சார், இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக என்னோட பிஸ்னஸ்க்கு பண்ணணும், இல்லைன்னா நான் மற்றவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்காக எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை வந்து ஓரளவுக்கு வந்திருக்கும். அதுக்கு என்ன சார் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் அப்படின்றது கண்டிப்பாக முக்கியம். ஓகேங்களா? வெப்சைட் அப்படின்றது வந்து என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ். ஓகேங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளிப்கார்ட் அமேசான்லாம் நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ இல்லை புக் மை ஷோ இல்லை புக் மை ட்ரிப் இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் ஹோமு, அபவுட்டஸ், சர்வீஸு, ப்ராடக்ட்ஸு, கான்டாக்டஸ் அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு வெப்சைட் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வெப்சைட்ன்றது கண்டிப்பாக வேணும். ஓகேங்களா? ஸோ ஒரு வெப்சைட்டை வந்து காமனாக வெளியில் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் சார்ஜ் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாட்டிக், டைனமிக், இ-காமர்ஸ் அந்த மாதிரி மல்டிபிள் வெர்டிக்கலில் இருக்குது. உங்கள் பிஸ்னஸ் எதுன்னு சொல்லி நீங்கள் வந்து டெவலப்பரோட கம்யூனிகேட் பண்ணால் தான் உங்களுக்கு பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு 10,000லேருந்து 20,000க்குள்ளே பண்ணிடலாம். ஓகேங்களா? ஒரு வெப்சைட். ஆனால் அது வந்து எப்படி சார் ஃப்ரீயாக பண்ணுறது அப்படின்றதெல்லாம் என்னுடைய இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அது இன்ஸ்டாகிராம் சேனலில் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் முடிவில் நான் வந்து ஷோ பண்ணுறேன். நீங்கள் அதில் பார்த்து எப்படி வெப்சைட் பண்ணுறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிராண்டட் அசெட், லோகோ. ஓகேங்களா? லோகோன்றது கண்டிப்பாக வேணும். ஒரு லோகோ வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னன்னா பிராண்டு தான் ஒரு லோகோ மூலமாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு one second. ஸோ இந்த வெறும் ஒரு 4 ரிங்கு, ஓகேங்களா, 4 கனெக்டட் ரிங்கு, இதை நம்ம பார்த்தாலே இது ஆடி அப்படின்றத நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம்ல. ஸோ வெறும் அந்த லோகோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பிராண்டாக கொண்டு போகிறாங்கன்றது பாருங்க. ஸோ நம்ம வந்து இன்னோவா அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதுக்கு கீழ் லெவலில் இருக்க எந்த ஒரு காரும் பாருங்க அதோடைய பிராண்டு கண்டிப்பாக போட்டிருப்பான் இன்னோவா. ஓகேங்களா? ஆனால் இன்னும் டாப் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த இது மட்டும்தான் இருக்கும். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிரும், ஏய் இது வந்து ஆடி காரா அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து லோகோன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அப்போ சைப்பால வந்து கிராஃபிக் டிசைன் பண்றவங்க எத்தனையோ பேர் இதுல வந்து படிச்சிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு லோகோ பண்றதுக்கான சார்ஜஸ் மட்டும் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5,000லேருந்து 25,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அதுதான் உங்களுடைய பிராண்டு. இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ், வீடியோஸ். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ணேன் பார்த்தீங்களா, அதுவாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் இமேஜஸ், நீங்கள் வெப்சைட்டில் போடக்கூடிய இமேஜஸ், வீடியோஸ், கண்டென்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய அசெட்டு தான். கண்டிப்பாக வந்து அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. இப்போ எதுக்கு சார் நம்ம அந்த கீவேர்ட் டூல்லாம் ஏன் சார் நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வெயிட் பண்ணுங்க. இப்போ அதே கூகுளில் போயிட்டு
இப்போ நான் எந்த ஒரு போஸ்ட் போட்டாலுமே இதை வந்து என்னோட கீவேர்டா நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ரியா சைப்பா இல்ல சைப்பா ட்ரீ இந்த மாதிரியான ஒரு 4 கீவேர்டை வந்து நான் ஹேஷ்டேக்காக யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ இது காமனாக நான் வந்து சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட கம்பெனி அட்ரஸ் வருது. ஓகேங்களா? அஹ்மத் ரியாஸ். ஓகேங்களா? சைப்பாட்ரி ரியாஸ். நான் ஒரு ஆப் வச்சுருக்கேன், அது ஆப் கூகுள் பேயில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி சைப்பாட்ரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸில் போகலாம். இமேஜஸில் வந்து போனீங்க அப்படின்னா என்னுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? இப்போ புரியுதா இது எதுன்னு எந்த அளவுக்கு வர்த்தபிளா இருக்கு அப்படின்னு சொல்லி? இப்போ யாராவது சைப்பாட்ரி அப்படின்னு சொல்லி போனா என்னை பத்தி தெரிய வரும். இப்போ யாராவது ரியாஸ் சைப்பான்னு போட்டா சைப்பாட்ரியை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுக்கும் ரிலவெண்ட் பண்ணி நம்ம பண்ணிக்கணும். உங்க பேரை வச்சு பர்சனல் பிராண்டிங் கூட பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஆஹ், மாதம்பட்டி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் குக்கு இருக்காரு. ஓகேங்களா? நிறைய பேர் அவர் குக்கு தான் தெரியும், ஆனால் அவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க தெரியுமா? நீங்கள் லிங்க்டின்ல அவரோட ஐடி போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அப்போ மாதம்பட்டி அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அவருடைய இந்த பேஜ் வருது, லிங்க்டின் பேஜ் வருது. அவர் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு டாப் பிஸ்னஸ் மேன் மாதிரி அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மாதிரி வந்து ஒரு கீவேர்ட் மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம ப்ரொமோட் பண்ணுறப்போ அதில் வந்து நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இதெல்லாம் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட்ஸு, ஓகேங்களா, நம்ம அவார்டு வாங்கினது எல்லாமே இதில் வந்து இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து யாராவது என்னோட யூடியூப் சேனல், ஆனால் என்னோட யூடியூப் சேனல் என்னதான் அப்படின்றது யாருக்கும் தெரியலை அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கலாம், இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனால தான் வந்து நம்ம அந்த பேரோட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து 2 3 பேர் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸோட உங்களுடைய பேரையும் ஆட் பண்ணி ஒரு கீவேர்டாக நீங்கள் எல்லா போஸ்ட்லேயும் அதை வந்து கீப் ஆன் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்துட்டு வித்தின் ஒன் மந்தில் வந்து உங்களுடைய இது வந்து ஆல்மோஸ்ட் கூகுள் இதே மாதிரி இருந்தால் பிராண்ட் மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு சோஷியல் மீடியா பேஜஸ். இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டா பேஜ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து நிறைய பேர் ஃபேஸ்புக் வச்சுருக்கீங்களான்னா அக்கௌண்ட் வச்சுருக்கேன்னு மட்டும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் அதுக்குன்னு பேஜ் கிரியேட் பண்ணோம், அந்த பேஜுக்குன்னு சொல்லி நம்ம ஹெட்டரு, ஓகேங்களா, கவர் பேஜ், அதுக்கான வந்து கீவேர்டு, பயோ, இதெல்லாம் முக்கியமாக நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணி நம்ம போடணும். சும்மா நமக்கு தெரிஞ்சது எல்லாமே வந்து போடுறத விட்டுட்டு அதை வந்து எப்படி ஷார்ட்டனாக பண்ணால் மக்களுக்கு புரியும்னு சொல்லி ஒரு ஆப்டிமைஸ் கண்டென்ட்டாக தான் நம்ம போடணும். அதெல்லாம் எப்படி சார் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் இருக்கும், உங்களுக்கு ஃபுல் டெப்த்தாக நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி ரிட்டன் கண்டென்ட் பிளாக்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ டாப் 10 ரெட்மி மொபைல்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே பிளாக்ஸ் தான் வரும். அந்த பிளாக்ஸில் வந்து ஒரு ஒரு ஃபோன் பற்றி 10 9 8 7 அப்படின்னு சொல்லி ஆர்டர் வைஸில் அவன் போட்டுக்கிட்டே இருப்பான். அதெல்லாம் வந்து பிளாக்ஸ் எழுதுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரிவ்யூஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இதுவும் நம்மளுடைய பிஸ்னஸில் பெரிய அசெட்டு ரிவ்யூஸ் தான். ஓகேங்களா? இப்போ இதில் நிறைய பேர் வந்துட்டு சார் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லியிருக்கீங்க கரெக்டா? இதில் எத்தனை பேர் வந்து ரிவ்யூஸ் பார்த்து ப்ராடக்ட் வாங்குவீங்க அப்படின்றவங்க மட்டும் டைப் ஆர், ஆர் ஃபார் ரிவ்யூஸ். ஓகேங்களா? ஒரு ஐஃபோன் வாங்க போகிறேன், ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்க போகிறேன்னா அதோட ரிவ்யூஸ் வந்து எப்படி, அதை பார்த்துட்டு நம்ம வந்து வாங்குவோம். எவனாவது ஒருத்தன் வந்து ஏதோ அவனுடைய காம்படிட்டராக கூட இருக்கலாம், நான் அந்த விஷயத்த வந்து உங்களுக்கு அடுத்த ஸ்லைடில் வரேன். நமக்கு பிடிக்காதவங்க கூட வந்து பேட் ரிவ்யூஸ் போடுவாங்க. இல்லை ஜென்யூனாக ஒருத்தர் வந்து உங்கள் கடையில் ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிட்டாரு, வாங்கிட்டு போனவர் வந்து அந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒருத்தவங்க உங்களுடைய கடையில் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டு போயிட்டீங்க. ஓகேங்களா? வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த ப்ராடக்ட் சரியில்லைன்னு சொல்லி உங்களுடைய கூகுள் ரிவ்யூஸில் தப்பாக மெசேஜ் பண்ணுறாங்க, வெரி worst ப்ராடக்ட். அப்போ இந்த மாதிரி போட்டாங்கன்னா கூகுள் என்ன தெரியுமா பண்ணும்? கூகுள் வந்து பாட், ஸ்பைடர் இந்த மாதிரி 2 டூல் வந்து ஆட்டோமேட்டட் டூல் வச்சுருக்காங்க. நம்மளுடைய கூகுள் ரிவ்யூஸ்லாம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணும் அந்த பாட் ஸ்பைடருன்றது. ஓகேங்களா? அப்போ
கூகுள் வந்து ஒரு அல்காரிதம் வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ போலீஸ்காரங்க எப்படி அந்த அவங்களுடைய நோட்டீஸ் போர்டில் வாண்டட் லிஸ்ட்டு இவங்கள வந்து ஒட்டி வைப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நான் வந்து எதுக்கோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நம்ம போகிறேன்னா, இந்த ஆளை நான் பார்த்துருக்கேன் சார், அவன் அங்கே தான் சார் இருக்கான் அப்படின்னு நான் வந்து சொல்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா சார், இவன் தான் சார் என்கிட்டயே ராபரி பண்ணான் அப்படின்றப்போ அவங்க மேலே கேஸ் அதிகமாயிட்டே இருக்கும். அதனால நோட்டீஸ் போர்டுன்றது ஒன்று வைப்பாங்க, அதை பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி கூகுள் வந்து என்ன பண்ணுவான்னா, ஒரு செட் ஆஃப் அல்காரிதம் ஒன்று வச்சிருப்பான். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்தால் இவன் பிஸ்னஸை கூகுள் வந்து டவுன் பண்ணணும், இந்த மாதிரி தான் கூகுள் வந்து டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு டூல் மூலமாக ஆட்டோமேட்டட் பண்ணி பண்ணுவாங்க. அதில் இந்த மாதிரி வஸ்ட்டு, ஃபேக்கு, ஓகேங்களா, இந்த மாதிரியான ஏதாவது அல்காரிதமில் க்ரால் பண்ணுறப்போ ஃபேக் ப்ராடக்ட், ஒஸ்ட் ப்ராடக்ட், டோன்ட் பை, இந்த மாதிரி நெகட்டிவ் கீவேர்ட்ஸாக இருந்துச்சுன்னா உங்கள் பிஸ்னஸை டவுன் பண்ணிடும் கூகுள். ஓகேங்களா? சரிங்க சார், இப்போ வந்து அந்த மாதிரி இப்போ நெகட்டிவ் ரிவ்யூஸ் போட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ்க்கு தயவு செஞ்சு ரிப்ளை கொடுத்துருங்க. ஓகேங்களா? ரிப்ளை கொடுத்துட்டு ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லி போட்டாங்கன்னா ரிப்ளை பண்ணுங்க கூகுள் ரிவ்யூஸ்லேயே. ஓகேங்களா? ரியலி சாரி ஃபார் தட் சார், வி ஆர் ஹாப்பி டு ஹெல்ப் யூ, யூ கேன் கம் ஆன் டுமாரோ ஷார்ப்லி அட் 11 AM சார், ஐ வில் பி அவைலபிள். ஸோ உங்களுக்கு நான் வந்து அதை ரிட்டர்ன் பண்ணி தரேன், ஆர் எல்ஸ் ஐ கேன் ரீஃபண்ட் யூ அப்படின்றத போடுங்க. ஓகே சார், இப்போ இதை போட்டால் என்ன சார் ஆகும்? திருப்பியும் க்ரால் ஆகும். க்ரால் ஆகுறப்போ ஓகே, இவன் ஏதோ நெகட்டிவ் போட்டிருக்கான், அதுக்கு வந்து ஓனர் சைட்லேருந்து அட்மின் சைட்லேருந்து ஒரு ரிப்ளை வந்திருக்கு. அப்போ ஒரு பிஸ்னஸாக இருந்ததுன்னா ஒரு முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, ஸோ அதை அப்படியே விட்டுறலான்னு சொல்லி அது காமனாக ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்காக ஒர்க் அவுட் பண்ணேன். ஓகேங்களா? அந்த ஐ ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா வாக்கின்ஸ் ஓரளவுக்கு இருக்கு சார், ஆனால் ரிவ்யூஸ் அதிகமாக இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். என்னன்னா, உங்களுடைய கன்சல்டேஷன் ஃபீஸ் எவ்வளோ சார் அப்படின்னு கேட்டப்போ, சார் 200 அப்படின்னாங்க. ஓகே, சரி, நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுடைய கூகுள் ரிவ்யூஸில் வந்து லிங்க் டு கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணோன்னா கியூஆர் கோட் மாதிரி ஒன்று வரும், அதை பிரிண்ட் எடுத்துட்டு அந்த ஐ ஹாஸ்பிட்டலில் ஒட்டியாச்சு, பேஸ்ட் பண்ணிட்டோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டாங்க. சார், இப்போ வந்து கஸ்டமர் பேஷண்ட் வராங்களா, அவங்க கன்சல்டேஷன் ஃபீஸ் 200 பே பண்ணுறப்போ இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 30 rupees நாங்கள் கம்மி பண்ணுவோம்னு சொல்லுங்கள். அது மேபி லாஸ் தான், ஓகே. பட் இருந்தாலும் கூகுளில் டாப் ஆயிடுச்சுனாலே அதை பார்த்து வாக்கின்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அப்போ நிறைய பேர் வந்து இது எதுக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இல்லை, இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரிவ்யூ கொடுத்துட்டீங்கன்னா 30 rupees நாங்கள் லெஸ் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ அதுக்காகவே நிறைய பேர் வந்து அடிக்கடி ஒரு ஒரு வாட்டியும் வரப்போ இப்படி ஸ்கேன் பண்ணிட்டு சூப்பர், டாக்டர் நைஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்டாக போட்டுட்டு ரிவ்யூஸ் கொடுத்துறாங்க. 5 ஸ்டார் மாதிரி வெறும் ஸ்டார் ரேட்டிங் மட்டும் கொடுத்துட்டு சார் நான் போட்டேன் பாருங்க, ஓகே. அப்போ அந்த மாதிரி வந்துட்டு போட போட இப்போ ரிவ்யூஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணலாம். இதே ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிடுறேன், நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து யாராவது வந்து வாங்குறாங்களா, அப்போ வந்துட்டு ரெண்டு விஷயம் பண்ணுங்க. ஒன்று வந்து ஒன்று வந்து என்னன்னா, அவங்களுடைய மொபைல் நம்பர் வாங்குற மாதிரி முடியுமா அப்படின்றத பாருங்க, இது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்து வாங்குங்க. ஃபோன் நம்பர் எதுக்காக அப்படின்றத நீங்கள் வந்து கோர்ஸ்க்கெலாம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு டேட்டா பேஸ் மாதிரி வச்சு வாட்ஸ்அப்லேயே ப்ரோமோட் பண்ணலாம். ஓகேங்களா? 5000 பேர் கூட இருக்கட்டும், ஒரு சிங்கிள் என்டர் பட்டனில் 5000 பேருக்கும் நம்ம வந்து சென்ட் பண்ணிடலாம். அதுக்குன்னு நிறைய டூல்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரைனிங்கில் வரப்போ நம்ம வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ விஷயம் இந்த ரிவ்யூஸில் மட்டுமே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க வேற ஒருத்தவங்களுக்குன்னா ரிவ்யூஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம முன்னாடி பார்த்ததை ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ரீச், நம்ம இங்கே இருந்து நம்ம வந்து தாம்பரம் கூட ரீச் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து தாம்பரத்தில் ஒரு நோட்டீஸ்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா நான் இங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி போகணும், இல்லை இங்கேருந்து ஒரு 4-5 பேர் பார்ட் டைமில் ஜாபுக்கு எடுக்கணும், அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த பிரிண்ட் பண்ணதை அந்த 5 பேர்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் இந்த தாம்பரம் ஏரியாலாம் போய் கொடுங்க,
உங்களுக்கு வந்து டெய்லியும் ஒரு 500 தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம சேலரி கொடுக்கணும். அது அவங்க ஒழுங்காக கொடுக்குறாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. போய் ஒரு இடத்துல வச்சுட்டு கூட வந்துடலாம். ஓகேங்களா சார், கொடுத்துட்டேன் சார், நிறைய பேர் வாங்கினாங்க சார் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பீட் பண்ணி வர்றது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இங்கேருந்தே நம்ம தாம்பரம் நம்ம எங்கே ரீச் பண்ணமோ பண்ணலாம், சவுதி கண்ட்ரிஸ் கூட பண்ணலாம் வித் லோவர் காஸ்ட். பண்ணிட்டு அதில் எத்தனை பேர் வந்து வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது, எத்தனை பேர் என்கொயரி பண்ணியிருக்காங்க, எல்லாமே நம்ம வந்து மெஷர் பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம். பர்சனலைஸ்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிடிச்சிக்கலாம். இவங்களாம் இந்த பேஜ் வரைக்கும் பார்த்துருக்காங்க, இவங்க வந்து இத்தனை செகண்ட்ஸ் வரைக்கும் வீடியோஸ் பார்த்துருக்காங்க, அதனால அவங்க இன்னும் மெயின் இம்பார்ட்டன்ஸான கஸ்டமர், அதனால நீங்கள் வந்து இவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க, இவங்க சும்மா தான் வந்திருக்காங்க, இவங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லி நம்ம பர்சனலைஸாக கூட நம்ம மாற்றிக்கலாம் நம்ம சேல்ஸ் டீம் கிட்ட. ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ எத்தனை பேர் வந்து ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு 22 மெம்பர்ஸ் இருக்கிறோம். இந்த 22 மெம்பர்ஸில் ஒருத்தர்கிட்ட 8 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபோர்ப்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அப்படியா சார், என்னென்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், ஓகேங்களா, இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் ரெண்டு மூணு அப்படி இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே போனாலும் ஒருத்தர்கிட்ட 8 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத ஓப்பன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இதில் ஒரு அப்ளிகேஷனில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கூட அவங்க சொல்லி 2.5 மணி நேரம் யூஸ் பண்ணுறாங்க ஒரு அப்ளிகேஷனில். ஓகேங்களா? 2.5 மணி நேரம் ஒரு அப்ளிகேஷனில் மட்டும் யூஸ் பண்ணுறாங்கன்றத ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப இப்போ எல்லாரும் வந்து ஹை அமௌண்ட் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ சோஷியல் மீடியா இன்னும் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 8.2 பில்லியன் பீப்புள் வந்து இந்த மாதிரி உலகத்தில் இருக்காங்க. அதில் 5.45 பில்லியன் பீப்புள் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நான் சொன்னது 3 மில்லியன் பிஸ்னஸ் வந்து ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ் கொடுத்துட்ருக்காங்க, ஆட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. டெய்லி வந்து 2.11 பில்லியன் பீப்புள்ஸ் வந்து மொபைல் டிவைஸில் ஆப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆவரேஜாக ஒரு யூசர் வந்து 50 நிமிஷத்துலேருந்து 2.5 மணி ஹவர் வரைக்கும் ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இது பண்ணிக்கலாம். இதை நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோன்லேயே வந்துட்டு மொபைல் ட்ராக்கர் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்துட்டு ஆஹ், எத்தனை மில்லியன் அண்ட் பில்லியன்லாம் நம்ம கணக்கில் சொல்லுங்க சொல்லுங்களேன் சார். அது வந்து எத்தனையோ லேக்ஸ் தான் 1 மில்லியன் அப்படின்றாங்க. நான் மேக்ஸில் கொஞ்சம் வீக்குமா, ஸோ அதனால நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இன்ஷால்லா. சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு யூசர் வந்து 50 மினிட்ஸ்லேருந்து, ஓகேங்களா, 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எப்படி ட்ராக் பண்ணலாம்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். உங்களுடைய மொபைல்லே வந்து இந்த மொபைல் மானிட்டர் ட்ராக்கர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில் யூஸ் பண்ணி நைட்டு போய் பாருங்கள், வாட்ஸ்அப் அதிகமாக இருக்கும், இன்ஸ்டாகிராம் அதுக்கு கீழே இருக்கும். ஓகேங்களா? அந்த கிராஃப் மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பிஃபோரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, 94%. இன்ஸ்டாகிராம்லாம் பாருங்கள், அப்போ 66% தான். ஓகேங்களா? இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது மட்டும்தான் இருந்துச்சு ஒரு 4 to 5 இயர்ஸ் பேக். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு இது போடலாம், ஓகேங்களா, அப்லோட் பண்ணலாம், வீடியோ அப்லோடுன்னு வந்தது, ஸ்டோரி, ஓகேங்களா, அதுக்கப்புறம் த்ரெட் அப்படின்னு நிறைய வந்து அதுலேயே கொலாப் பண்ணி நிறைய வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு இது போல் எடுத்தாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னு கேட்டப்போ எல்லாருமே வந்து ஃபேஸ்புக்கை பற்றி தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஃபேஸ்புக் வந்து ஒரு வாட்டி அல்காரிதம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பற்றி அதிகமாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த டச்சு வந்து இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் எல்லாமே அதிகமாக சோஷியல் மீடியா மீடியா மார்க்கெட்டிங்கில் ஃபேஸ்புக் பற்றி தான் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் வந்து டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், டிமாண்ட் ஜென்ரேஷன் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க.
டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்னா என்னது? நமக்கு திருப்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த டிமாண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்ன்றது என்னன்னா, இப்போ கூகுளில் ஒரு பிளம்பரை நம்ம தேடுறோம் அப்படின்னா, பிளம்பர் இன் நியர் மீ அப்படின்னு போட்டிங்கன்னா ஜஸ்ட் டயல்லேருந்து அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. பிளம்பர் வருவான், சரி பண்ணுவான், சார்ஜ் வாங்குவான், போயிடுவான். அப்போ ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, நம்ம வீட்டில் பிளம்பிங் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? டிமாண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்கள் வந்து யூடியூப்ல ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருந்திருப்பீங்க. திடீர்னு ஒரு ஆடு வரும். ஒரு 500 rupees ஒர்த் ஆஃப் டிஷர்ட்டு 299 தான் அப்படின்னு. நல்லா இருக்கேன்னு சொல்லி நீங்கள் வாண்டடாக போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் உங்களோட இன்டென்ஷன் படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் யூடியூப்லேயே போனீங்க. ஆனால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆட்ஸ் வந்து வாங்குற வைக்கிறது தான் டிமாண்ட் ஜென்ரேஷன். ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. சார் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, அப்போ ஃபேஸ்புக் கூகுள் வந்து அவ்வளோ மாசா சார், அவன் தப்பே பண்ண மாட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பு பண்ணுவாங்க. எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என் பேர் வந்து அஹ்மது ரியாஸ். ஓகேங்களா? ஆனால் எனக்கு வந்து saree ஆடு வரும், சாரீக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வரும், சுடிதாருக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வரும். என்ன சார் நமக்கு வந்து ஜீன்ஸு இதுதான் சார் வரணும், இது என்ன சம்மந்தமே இல்லாமல் வருது அப்படின்னா, என்னைக்கோ ஒரு நாள் வந்து நான் சோஷியல் மீடியாவில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். எங்கள் அம்மாக்கோ யாருக்கோ வந்து பர்த்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பர்த்டே நடந்திருக்கு. ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் நான் வந்து போட்டிருக்கேன் போஸ்ட்டு, ஹாப்பி பர்த்டே அம்மா அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அப்போ அதுக்கு ரிலேட்டடாக நெக்ஸ்ட் மந்த்து பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போவே ஆட்ஸ் வரும். அப்போ அதை பார்த்து நான் என்ன பண்ணுவேன், ஓ எங்கள் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாமே, saree வாங்கலாமா. ஸோ இந்த லெவலுக்கு கூட ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, எத்தனை பேர் அந்த ஆட்ஸை எவ்வளோ நிமிஷம் பார்க்குறீங்கன்னு ஆல்ரெடி சொன்னது தான். எத்தனை பேர் ஸ்க்ரால் பண்ணுறீங்க, எத்தனை பேர் ஸ்டாப் பண்ணுறீங்க அந்த ஆடை, எத்தனை பேர் ஸ்கிப் பண்ணுறீங்க, எல்லாமே நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். அதுதான் டிமாண்ட் ஜென்ரேஷன் ப்ளஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இந்த பிக்சல் கோடு, இது என்னுடைய கம்பெனி பிக்சல் கோடு. இதில் வந்து நான் ரெட் கலர் மார்க் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஏன்னா இது என்னுடைய ஐடி, வேறு யாரும் இது பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த எஃபி ட்ராக் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பேட் டார்கெட்டிங்கும் பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஜென்ஸுக்கு வந்து ஃபீமேல் ஸ்லிப்பர் ஆட்ஸ் வந்து போகுது. எதுக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு டைமில் அவன் வந்து அவன் தங்கச்சிக்கு பர்த்டேவோ இல்லை ஏதோ ஹாப்பி சிஸ்டர் டே அப்படின்னு ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். அப்போ கூகுளுக்கு அவன் சொல்லிட்டான் எனக்கு சிஸ்டர் இருக்குது அப்படின்ட்டு. அப்போது அவங்க சிஸ்டருக்கு ஏற்ற மாதிரி மாடர்ன் ஸ்லிப்பராக ஆட்ஸ் வரும். ஓகேங்களா? நம்ம தான் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்கறது, அதனால தான் அவன் கரெக்டான ஆட்ஸ் காட்டிக்கிட்டே இருக்கிறான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து சர்ச் இன்ஜின் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இந்த ட்ரைனிங்கை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சர்ச் இன்ஜின் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து கூகுள் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஆனால் நிறைய சர்ச் இன்ஜின் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு சர்ச் இன்ஜின் கூகுள் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? இப்போ எத்தனை பேர் வந்து உங்களுடைய ஒரு 8 to 10 years பேக் போங்க. நீங்கள் சின்ன பிள்ளையில ஸ்கூல்லாம் படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டைமில் உங்களுடைய லேபில் யாஹூ யாஹூன்னு பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்க்ரீனு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்துருக்கீங்க அப்படின்னா டைப் ஒய். ஓகேங்களா சார்? நான் படிக்கிறப்ப என்னுடைய ஸ்கூல் ஸ்க்ரீன்லலாம் வந்து யாஹூ யாஹூன்னு இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஏன் இப்போ வந்து எல்லா ஸ்க்ரீனும் கூகுள் கூகுள்னு ஏன் வருது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் வந்து நம்மளுடைய டேட்டாஸை அதிகமாக வாங்கிட்டாங்க. எப்படி சார் வாங்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு புது ஃபோன் வாங்குறீங்க. புது ஃபோன் வாங்கினோடனே எப்பா புதுசாக ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணுறீங்க. கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், அது கீழே வந்து ஒரு பாக்ஸ் இருக்கும், டயலாக் பாக்ஸ், அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்ட்டு. இந்த அக்செப்ட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கூகுளே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருப்பான், உங்களுடைய டேட்டாஸை நான் தேவைப்படுறப்போ நான் எடுத்துப்பேன், மற்றவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. ஐயோ சார் இப்போவே போய் நான் வந்து அதை அன்டிக் பண்ணுறேன் சார் அப்படின்னீங்கன்னா, இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். கூகுள் சார்ந்து நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷனும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. முன்னாடிலாம் ஒரு ஒரு ஆப்புக்கும் ஒரு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அதை வந்து நோட் பேடில் சேவ் பண்ணி வச்சுப்போம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் வித் கூகுள் சொல்லி ஈஸியாக நம்மளால் லாகின் பண்ண முடியுது. ஓகேங்களா?
ரீசன் என்னன்னா அவ்வளோ வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக கூகுள் இருக்கிறதுனால. இப்போ நீங்கள் இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுக்கறதுனால தான் கூகுள் என்ன பண்ணுது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸாக ஷோ பண்ணுது. ஓகேங்களா? உங்களுக்கு எது பிடிக்குது, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா அது கூகுளுக்கு தெரியும். உங்கள் அம்மாவுக்கு தெரியறதை விட கூகுளுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா அப்பா கிட்ட கேட்டால் தெரியாது, பையன் ஏதோ இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் கூகுளில் கேட்டேன்னா தெரியும். அவர் வந்து நெக்ஸ்ட் இந்த குட் பேக் அக்லி படத்துக்கு போறாரு, புக் பண்ணிருக்கு. அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு கூகுள் வந்து வச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பாசிட்டிவா இருந்தாலுமே நெகட்டிவ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? ஸோ யாண்டெக்ஸ் அப்படின்றது ஒரு சர்ச் இன்ஜின் தான் கூகுள் மாதிரியே. இது எந்த ஊருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாண்டெக்ஸ். இப்போ கூகுள்ன்றது நம்ம ஊர் சர்ச் இன்ஜின், யாண்டெக்ஸ் அப்படின்னா எந்த ஊர்? ஸோ இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதை பற்றி நம்ம வந்து மார்க்கெட்டிங் கற்றுக்குறோம் அப்படின்னா இதை பற்றி எக்ஸ்ட்ரா நாலேஜாகவும் நம்ம கற்றுக்கணும். யாண்டெக்ஸ் அப்படின்றது ரஷ்யாவோட இந்த சர்ச் இன்ஜின். ஓகேங்களா? இது யாருது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியும் பார்த்தாலே. இது எந்த கண்ட்ரியோடது? என்னம்மா? சைனா. இது வந்து பார்த்தீங்கன்னா சைனா கண்ட்ரியோடது. சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள். நம்ம ஆப்பிள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஆப்பிள் ப்ரௌசர் சேஃப்டி. இது ஈகோஷியானா பெர்லின், EU கண்ட்ரிஸ் கூட. இது டக் டக் கோ இதுவும் அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறது, ஏஓஐ ஷீல்டு இதில் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜின் ஒரு ஒரு கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறப்போ அதோட சர்ச் இன்ஜினில் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லுவாங்க. சரியா? ஸோ இவ்வளோ விஷயம் வந்து நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றின ஒரு ஷார்ட் ஷார்ட் வீடியோஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னா நான் வந்து அடிக்கடி அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் என்னுடைய லோகோ, என்னுடைய இன்ஸ்டாகிராமு. ஓகேங்களா? நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஓகேங்களா? பூஸ்ட்னா என்ன, இது நான் நம்ம சொன்னது எல்லாமே ஒரு ஷார்ட் ஷார்ட் வீடியோவை நான் போட்டிருப்பேன். அதே மாதிரி லோகோ கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஏஐ டூல்ஸ் பற்றி நான் அதிகமாக பேசியிருப்பேன் இந்த இதில். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ரியாஸ் டிஜிட்டல் கோச் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம இது இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து போன பேட்சில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? போன பேட்சில் எடுத்த வீடியோஸை வந்து நான் வந்து ஒரு கோர்ஸ் பண்டில் மாதிரி சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ நான் லாஸ்ட் பேட்ச் எல்லாம் 3 மந்த்ஸ் ட்ரைனிங் மாதிரி நான் கொடுப்பேன். ஒன்லி வீக்கெண்ட் தான், சாட்டர்டே சண்டே மட்டும்தான். அப்போ என்ன ஆகுனா ஒரு சாட்டர்டே முடிச்சுட்டு, ஓகேங்களா, ஒரு சாட்டர்டே சண்டே கிளாஸ் முடிச்சுட்டு அடுத்த சாட்டர்டே சண்டேக்கு 5 டேஸ் வந்து கேப் இருக்கு. அப்போ என்ன நடக்கும்னா படிச்சதெல்லாம் மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஏன்னா அவங்க வேலைக்கு போவாங்க, காலேஜுக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. அப்போ வந்து அதை வந்து பிரேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் நான் என்ன பண்ணேன், அப்போ போன பேட்ச்ல நடந்தது இப்போ எப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறனோ அதே மாதிரி நம்ம பேசுறது, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி ஒரு 46 வீடியோஸ், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கே மொத்தமாக A to Z. ஓகேங்களா? ஸோ அப்படியே மொத்தமாக ரெக்கார்ட் பண்ணி ஒரு கோர்ஸ் பண்டில்ஸ் மாதிரி நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். நிறைய சவுதி பீப்புள்ஸ், நிறைய தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய்க்கு நம்ம நடத்தணும் இந்த கோர்ஸை. இப்போ வந்து வெறும் 6,000க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இப்போ இருக்கிற பீப்புள்ஸ் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நான் வந்து 5,000 அப்படின்ற மாதிரி நான் இப்போ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சாட் பாட்டில் நான் கொடுக்குறேன். இந்த குரூப்பில் ஜாயின் ஆயிக்கோங்க. இந்த ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா?
இன்னைக்கு நடந்த கிளாஸ் வந்து ரெக்கார்டிங் வந்து கிடைச்சிரும். அதுக்காக இந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கோங்க. இந்த கோர்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து 5000 பே பண்ணா போதும். அதுக்கான ப்ரோமோ கோடு என்ன அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? DM ஆஃப் 2025. ஸோ இதை வந்து யாருக்கு தேவைப்படுதோ நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஆப்ஷனு. ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து சார் நான் வந்து ஆஃப்லைன் பேட்ச் இந்த மாதிரி ஆன்லைன் பேட்ச்க்கே நான் வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 15,000. நீங்கள் இதே மாதிரி 3 months ட்ரைனிங்கு. ஓகேங்களா? வீக்கெண்ட் மட்டும்தான் கிளாஸ் நடக்கும். இதே மாதிரி ஜூமில் நடக்கும். டைமிங் வந்து ஒன்று 10 to 12 இருக்கும், இல்லை 3 to 5, இல்லைன்னா இந்த மாதிரி 7 to 9 அப்படின்றது தான் இருக்கும். சப்போஸ் இதே மாதிரி இப்போ சில பேர் மெசேஜ் பண்ணி போனீங்க சார், கொஞ்சம் வந்து நமாஸ் பண்ண போனோம், நான் போயிட்டு வரேன், எனக்கு ரெக்கார்டிங் கொடுங்க அப்படின்லாம் சேட்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரெக்கார்டிங் பண்ணி கூட உங்களுக்கு வீடியோவை நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது 2 3 கிளாஸ் நீங்கள் வரல அப்படின்னாலும் அந்த 3 மாதத்துக்கான கிளாஸ் அப்படியே ரெக்கார்டிங் பண்ணி 2 years வேலிடிட்டி. அது வந்து உங்களுக்கு 2 வருஷம் வேலிடிட்டி. நீங்கள் அதை வந்து வாட்ச் பண்ணிக்கலாம். இந்த 3 மாதம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் திருப்பி அந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் பார்க்கலாம். 24/7 அவைலபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? இல்லை ஆஃப்லைன்லேயே வரேன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்லைனில் வந்து 2 monthsல நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். எங்கள் ஆஃபீஸ்க்கு சென்னைக்கு வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து 20,000. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா கூட நீங்கள் நேரடியாக கூட கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி சார் ரெக்கார்டிங் ஆப்புக்கு நீங்கள் வந்து கொடுத்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்னை DM பண்ணுங்க, உங்களுக்கான அந்த ஆஃபர் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இதுலேயே. நீங்கள் ஒன்று ரெக்கார்டிங் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஆன்லைனும் இல்லை ஆஃப்லைன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்காவது டவுட் இருந்தாலும் நீங்கள் சேட்டில் கேட்டுக்கலாம் என்கிட்ட. ஸோ திருப்பியும் நான் சேட் பாட்டில் மெசேஜ் போடுறேன். ஸோ இதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி எப்படி சார் பண்ணணும் அந்த மாதிரி ஹெல்ப் கேட்டாலும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் நான். ஓகேங்களா? இல்லை இந்த ரெக்கார்டிங் கோர்ஸ் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட ரீச் பண்ணலாம். ஓகேங்களா? என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, ஆஃபீஸ் அட்ரஸும் இதுலேயே இருக்குது. ஸோ இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா இந்த ரியாஸ் டிஜிட்டல் கோச் அப்படின்ற சேனலில் நீங்கள் வந்து அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ கோர்ஸ் வந்து 46 கோர்சஸ் இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து மெசேஜாக அனுப்பிடுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் அந்த குரூப்பில் வந்து சேட் பாட்டில் கொடுத்துருக்க அந்த குரூப் லிங்க்ல நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இப்போதைக்கு ரெக்வஸ்ட் கேட்கும். ஓகேங்களா? அந்த ரெக்வஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் தான் அக்செப்ட் பண்ணணும் குரூப்பில். ஸோ சோஃபார் இந்த செஷன் வந்து எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் வந்து இதில் சொல்லலாம், சேட் பாட்டில் சொல்லலாம். ஸோ நல்லா இருந்ததா? உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனா, இல்லை நிறைய விஷயம் நீங்கள் கேதர் பண்ணிட்டீங்களா?
ஓகே, ஜஸாக்கெல்லாம் நிறைய பேர் வந்து சில பேர் டவுட் ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க கேட்கலாம். சில பேர் எனக்கு கால் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ட்ரைனிங் முடிச்சு நான் உங்களை பிக் பண்ணி நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். யாராவது ஏதாவது இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க. ஜிசாக்கல்லா, தேங்க்யூ ஸோ மச்மா. அஸ்லம், ராஜா, சண்முகம், சுந்தரம், அல்தாஃப். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. யாருக்காவது டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கூகுளில் சைப்பாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் பற்றின இன்னைக்கு ட்ரைனிங் பற்றின ரிவ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக சைப்பாட்ரி அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே ரிவ்யூஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த ரிவ்யூஸை நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ஷார்ட்டாக நீங்கள் எது நல்லா இருக்கு இப்போ நீங்கள் சேட்பாட்டில் சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நான் சொன்னதுக்கு அது என்னோட என்கரேஜ்மெண்ட்டாக நான் வந்து அதை எடுத்துப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஃபோட்டோஷாப் ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபோட்டோஷாப் வந்து ஒரு சாஃப்ட்வேருக்கான ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 13,000 கிட்ட வருது. நம்ம அதனால வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னா எல்லாத்துக்கும் அது நம்ம பண்ணுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அதனால நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுறோன்னா ஒரு பேசிக் வெர்ஷன் வச்சு அந்த வெர்ஷனுக்கான லிங்கை நம்ம கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு அவங்க அதில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு பே பண்ணிவிட்டு அவங்க கோர்ஸுக்கும் இன்வெஸ்ட் பண்ணி இதுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கற்றுக்கட்டும். நம்ம அதுக்கான பேசிக் வெர்ஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அதில் வந்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க ப்ரோ ஆயிட்டாரு அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம அதை சஜஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பில் இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்றத நாங்களே ப்ரிஃபர் பண்ணுவோம். அது எங்களுக்கு வந்து ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இந்த அடாப்ல. உங்கள் இன்ஸ்டிடியூட்லேருந்து இந்த மாதிரி யாராவது பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு இவ்வளோ ஆஃபர் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா எதா இருந்தாலும் குரூப்பில் இருங்க, குரூப்லேயே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஃபோட்டோ பே கிடையாது. அது வந்து ஒரு கிராக் வெர்ஷன் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஃபோட்டோஷாப்லேயே வந்து ஏஐ வெர்ஷனும் ஒன்று வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த வெர்ஷன் பற்றியும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருவோம். ஸோ நம்ம சைப்பால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் இந்த கிராஃபிக் டிசைன் ட்ரைனிங் வந்து 1 மந்த் இருக்குது, 3 மந்த்ஸும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ட்ரைனிங்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யாராவது விருப்பம் இருக்கிறவங்க இந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சைபர் குரூப்பில் இருந்தீங்கனாலே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டிங் வந்து நாளைக்கு காலையில் நான் வந்து நடத்துவேன். ஓகேங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டிங்கில் இஸ்லாமிக் ஷரியா முறைப்படி எப்படி வந்து ஹலாலான வேலை ட்ரேடிங் பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்றத நாளைக்கு 10 மணிக்கு செஷன் இருக்குது. ஸோ அது பற்றினும் நீங்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? திருப்பி நான் சேட் பாட்டில் அந்த மெசேஜ் நான் போடுறேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் ஆகிட்டீங்கனாலே உங்களுக்கு நான் நடத்துகிற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துடும். ஸோ யாராவது டைம் இருந்ததுன்னா நீங்கள் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு போங்க சைப்பாட்ரியில் போயிட்டு. ஸோ அது வந்து எனக்கு பெஸ்ட்டு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் வந்து ஃபேமிலியை விட்டு நம்ம ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கிறோம். ஸோ அதனால் உங்களுக்கும் ஹானர் பண்ணுற மாதிரி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் என்னால் கொடுக்க முடியுமோ நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி என்னையும் நீங்கள் வந்து இதே மாதிரி கண்டினியூஸாக நடத்துங்க அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் மாதிரி நீங்கள் சைப்பாட்ரி ரிவ்யூஸும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். தேங்க்ஸ்மா, தேங்க்யூ ஸோ மச். ரிவ்யூ எங்கே ரைட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் வந்து அதையும் ஒரு ப்ராக்டிக்கல் செஷனாக வந்து காட்டிடுறேன் நான். நீங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு சைப்பாட்ரி அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? சர்ச் பண்ணீங்க அப்படின்னா
அவங்கள இந்த மாதிரி மேப் மாதிரி வரும். ஓகேங்களா? இல்லைன்னா சைப்பாட்ரி ரிவ்யூஸ்னு கூட போடுங்க, இல்லை சைப்பாட்ரின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி இது வரும். இதில் வந்து ரிவ்யூஸ்னு இருக்கும் பாருங்க. இந்த ரிவ்யூஸ்னு கொடுத்துட்டீங்க, கிளிக் பண்ணிங்கனாலே டைப் யுவர் ரிவ்யூன்னு வரும். நீங்கள் வந்து ரிவ்யூ கொடுக்கலாம். ஓகே, ரஹ்மத் பேகம் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. ஸோ கோர்ஸ் பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட காண்டாக்ட் நம்பர் சேட் பாட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணலனாலும் நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து எப்போ உங்களுக்கு நீட் இருக்கோ நான் அப்போவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன். ரஹ்மத் பேகம், நீங்கள் ஆல்ரெடி வந்து எங்களுடைய ஸ்டூடெண்ட்டாக வேறு ஏதாவது கோர்ஸில் இருந்து நீங்கள் ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த ரிவ்யூஸ் தான் திருப்பி உங்களுக்கு ஷோ ஆகி காட்டும். ஓகேங்களா? ஸோ ஒரு சைப்பாட்ரியில் போயிட்டீங்க அப்படின்னீங்க கூகுளில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ரிவ்யூஸ் அப்படின்றது இருக்கும். நீங்கள் அந்த ரிவ்யூஸை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ரிவ்யூஸ் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இதை நான் அட்மினாக இருக்கிறதுனால இதில் வரும் பாருங்க, ரீட் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது போட்டிருக்காங்க. ஸோ நம்ம காமனாக ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போனால் ஒரு ரிவ்யூஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி ப்ராசஸ் தான், எந்த காம்ப்ளிகேஷனும் கிடையாது.